தௌஃபீகை தந்தருள்வானாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், இமாம்கள், உப்பாதுகள், ஹுஜ்ஜாஜுகள், உம்மார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்று மூன்று இடங்களில் அல்லது அதற்கு மேலே உள்ள இடங்களில் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அது என்னவென்றால், ஒரு புறம் பிறப்புகளும் இன்னொரு புறம் இறப்புகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். பெரும்பாலும் ரெண்டு செய்தியும் வந்துகிட்டே இருக்கும். சிலர் சொல்லுவாங்க குழந்தை பிறந்திருக்குன்னு, சிலர் சொல்லுவாங்க என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க. ஆக பிறர் என்று இருந்தால் இறப்பு நிச்சயம். நமக்கெல்லாம் பிறப்பு நடந்துருச்சு, இறப்பு நிச்சயம். ஆனால் எப்பொழுது என்று தெரியவில்லை, எங்கே என்று தெரியவில்லை, எப்படி என்று தெரியவில்லை. மௌத்தை நோக்கிதான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை திரும்ப திரும்ப உணர்த்த வேண்டிய அவசியம் சமூகத்தில் நடைபெறுகின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னால் உணர முடிகிறது. மௌத்தை கூட தடுக்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன. மௌத்தை தாமதப்படுத்த முடியும். மௌத்தை எப்படி பிளைட் தாமதம் ஆகுதோ, பிளைட் சொன்னாலும் இண்டிகோ, பிளைட்டுக்கே இந்த நிலைமைனா கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி அரசாங்கம்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாமா, இன்னாலில்லாஹ்னு சொல்லாமா? பிளைட்ல பறந்தவெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கான், அப்படியே உட்கார்ந்துருக்கான். வருமா வருமா வரும். ஆனா சரி, ஏதோ ஒண்ணு. இண்டிகோ என்ன சொல்றது பாருங்க, எங்க வரைக்கும் போயிடுச்சு. அடுத்தது சென்ட்ரல் வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டோ கிட்ட புடிச்சு வச்சுங்க. அல்லாஹ் அக்பர். நம்மள கூட வித்துருவாங்க, ஒண்ணு பண்ணாங்கல்ல முஸ்லிம்களை எல்லாம் அடிமைன்னு. நீங்க குர்ஆன் ஹதீஸ பார்த்தீங்கன்னு சொன்னா அடிமையுடைய பாடம் அதிகமா வரும். குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதுல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்கள் அழைத்து சொன்னாங்க, வாங்க சொல்லுங்க. யாரை பார்த்து? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுவும் நல்ல மேலே ஏறி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப மறுப்பாளர்கள் கேட்டாங்கன்னா, முகமதுக்கு என்ன நெட்டு கலந்துருச்சா? அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரவேன்னு சொல்றேன். இந்த கருப்பு காகத்தை போய் வாங்க சொல்ல விடுறாரு. கருப்பு காகம். காகம் என்றாலே கருப்பு தான். வெள்ளை காகம் இருக்குதா? நான் பார்த்ததில்ல, நீங்க பார்த்தா சொல்லுங்க. வார்த்தை பாருங்க, இது ஹதீஸ்ல வந்த வார்த்தை. கருப்பு காகத்தை பாம்பு சொல்றாரு. என்ன ஆச்சு முகமது அவர்களுக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் யாரு? அடிமை. அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிங்க. நாங்களே ஒவ்வொரு கேட்போம், எதுக்கு அதற்கு இவ்வளவோ பாடங்கள், அடிமையுடைய பாடங்கள், அடிமைத்தனம் தான் இல்லையே, அப்ப எதுக்கெல்லாம் வச்சிருக்கான்?
பயானுடைய கடைசியில கூட ஒரு சம்பவம் சொல்ல அடிமையை பத்தி ஞாபகம் இருந்தால் நேரம் இருந்தால் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா மௌத்தை கூட தாமதப்படுத்தணும். மருத்துவர்களாக நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி மருத்துவம் கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஹக்கீம், தபி, டாக்டர், பிஎஸ்டியா பிஎஸ்டினா படிக்காத பட்டவனுக்கு தான் பிஎஸ்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்தவங்களாம் அப்படிதான் இருக்காங்க. எவனோ எழுதுவான், இவனோ பண்ணுவான், இவன் போய் டிகிரி வாங்குவான். நானும் வாங்கில தான் இருக்கேன். என்ன சில லட்சங்கள் கொடுத்தா போதும். டாக்டர் சாதா ரஹமத்துல்லா பேர் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறது யாரும் வச்சுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அப்படியே இருந்துட்டு போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் பணத்தை வைத்து மௌத்தை தாமதப்படுத்த முடியுமா? என்னை விட படித்தவங்க எல்லாரும் நீங்க. நான் ஆறாவது தான். திரும்ப திரும்ப சொல்றேன், என்னுடைய தமிழ்லையும் பிழை இருக்கும், உருதுலையும் பிழை இருக்கும், அரபிலையும் பிழை இருக்கலாம், இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால யாரு வேணா நுக்குமா கொடுக்கலாம். நுக்குமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தொழுகையில கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது தராமி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியா சரியா வச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அது நம்பிக்கை இருக்கு. நுக்குமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரஹ்மான் ரஹீம் கொஞ்சம் மூச்சு வரும்போது நாளைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாகலையே இவருக்கு இவர் பாத்தியா போதுதான்ப்பா. எனக்கு பேசுறது சில பேர் பிடிக்காது. பிடிக்காட்டி எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன, ஏன்னா வரும் போல மகிழ்ச்சியா பேசி அனுப்பணும். நீ ஏன் மகிழ்ச்சியா பேச போற? இன்ஷா அல்லாஹ். நம்ம ஜோஷா பேசினா வீட்டுல என்ன அடி வாங்கினாலும் தெரியல. இவரு இங்க வந்து அல்லாஹ் அக்பர் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நீங்க எதிரி கிடையாதுங்க, ஆனந்துங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், தலையத்துக்கே போகல. நான் என்ன சொல்றது சொல்லுங்க. பாராளுமன்றத்துல சொல்லாம இருக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு தேவையான விஷயங்கள் தான் இது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க விளங்குறதுக்காக என்னுடைய பாஷையில சொல்றேன். பாராளுமன்றத்துல 2 நாள் 3 நாள் முன்னாடி நம்முடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பரங்குன்றத்துடைய பிரச்சனையை என்ன அமைச்சர், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரா குதிக்கிறார். தீபம் ஏற்றுள்ளன்னு எங்க ரோட்ல எத்தனையோ ஏழைங்க இருக்கிறாங்க. எத்தனையோ கடன்காரன் ஆயிட்டான். ஒரு சமூகம் அழிஞ்சுட்டே இருக்குது, அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமூகம் இல்ல, மொத்தத்தையும் டோட்டல் அழிச்சிட்டு நான் மட்டும்தான் உயர்ந்த ஜாதி உட்காரணும். இதுதான் அந்த ராஷ்டிரம். என்ன ராஷ்டிரம்? நான் சொன்ன தப்பு நீங்க சொல்றாங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டான்னு சொல்லுங்க. சரி, அதான் அதெல்லாம் சில பேர் சொல்லணும். இந்த வார்த்தை வந்துட்டு வந்து முடிஞ்சிருச்சு இல்லாததுக்கு இந்த அளவு நம்ம ஜஹாலத்துல இருக்கிறோம். நான் பொய் சொல்லல, நீங்க வேணா எடுத்து பாருங்க. திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு? பாகிஸ்தான் பார்டர்ல. சரி, பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தான் நடுவில் இருக்குது, இந்தியால இல்ல இல்ல. மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு பிரச்சனை பண்ணா கூட நம்ம என்ன பண்ண தெரியுமா? மவுண்ட் ரோட்ல நல்ல டீ பழைய மாதிரி இல்ல இல்ல பிலால்ல. என்ன சொல்றது சொல்லுங்க. இந்த நிலையில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம. நான் சொல்ற உதாரணம் ஒரு மாதிரி இதுவா இருக்கலாம், ஆனா உண்மை தானே. உதைக்காகுவா கூட மாதிரியே போறது. கண்ணு மொழிக்கு நடப்பான் அந்த கூட ஒண்ணும் தெரியாது. சில செவலங்களுக்கு ஒண்ணும் கேட்காது. அந்த மாதிரியே வாழ்றது. அப்ப எப்படி சமூக அக்கறை யாருக்கு இல்லையோ அது உண்மையான முக்மீன் இல்லை. நான் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு ஜும்மால சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தது தெரியுமா? ஒரு மூதாட்டி சுமை தூக்க முடியாத போறாங்க. பாக்குறது யாரு? ரசூலுல்லாஹ். இமாம் இல்ல, குறிப்பா தலைமை இமாம் இல்ல. அவங்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க. தலைமை இமாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? உடனே பின்னாடி போய் தூக்க முடியாத தூக்கிட்டு போறீங்களே, நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இத வந்து இங்க இருக்கக்கூடிய சாதிகள் செய்வாங்களா? ஐடி ஃபீல்டு நீங்க செய்வீங்களா? நான் தூக்கிட்டு போனாலும் செய்ய மாட்டீங்க. அந்த பக்கம் போக வேண்டாம், திருக்கும் மலைக்கு தூக்கிட்டு போலாம்,
நம்ம தூக்க சொல்லுவோம் உங்களுக்கு. டேய் உனக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை சுயனத்துடைய நிச்சயத்திலேயே வாழ்க்கை நம்ம சொன்ன அசிங்கம். கைய விரல கூட கடன் வைக்க மாட்டோம். ஏன்னா விரல் வந்து ரசூல்லா நவுதுல்ல ரசூல்லாவுடைய விரலை விட சிறந்ததா? சொல்லுங்க. நம்ம நினைக்கிறது இஸ்லாம் அல்ல. மார்க்க விஷயம் நானே பார்த்துக்கிறேன். இது புகாரிய. ஆமா, புகாரியுடைய பேரை இவரே புகாரியை பார்த்துக்கிறாங்க. பார்த்த விஷயம் தெரியுது. உதவி என்ற வாழ்க்கையில எங்காவது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லா வந்து அந்த மூதாட்டியுடைய சுமையை தூக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்ல, மூதாட்டி கிட்ட கேக்குறாங்க, ஏம்மா தூக்க முடியாத சுமையை தூக்கிட்டு போறீங்களே? நான் தலைப்பிக்க போறேன், டைம் ஆயிடுச்சு. தூக்கிட்டே போறீங்களே, தூக்க முடியாம எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ யாரோ முகமதான் புதுசா சொல்றாரா? எனக்கு வெறுப்பா இருக்குது. நான் ஊரை விட்டே காலி பண்றேன். எனக்கு யாரும் கிடையாது என்னுடைய சுமையை தூக்க. நான் போறேன். நபி அவர்களை ஏசிக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே அந்த சுமையை தூக்கிட்டு போறாங்க. எங்க போகணுமோ அங்க வரைக்கும் போயிட்டு அந்த மூதாட்டியை சொன்ன வார்த்தை, ஏப்பா நீ சொன்னாலும் ஒத்துக்குவான்ப்பா, அந்த முகமது எல்லாம் செய்யறாரப்பா, நியாயமான்னு கேட்டுட்டாங்க. இருந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப சிரிக்க மாட்டாங்க. பல்லு தெரிகிற மாதிரி ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்க. ஆனா சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. நீங்க ஒருவேளை இஸ்ரேல பார்த்திருப்பாங்க சில பேரு, ஆனாலும் சிரிக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னங்க வாழ்க்கை? ரசூல்லா விட பெரிய ஹஜ்ரத் கிடையாதுங்க, பெரிய தாயி கிடையாதுங்க, பெரிய ஹாஜி கிடையாதுங்க, பெரிய மனுஷன் கிடையாதுங்க, பெரிய ஜின்னு கிடையாதுங்க, பெரிய வலி கிடையாது, பெரிய நபி கிடையாது, பெரிய ரசூல் கிடையாது. இதுக்கு நான் என்ன சொல்றது? சிஎம்மா யுபி எல்லாம் நம்ம உருவாக்கப்பட்டு சாதாரண நபர்கள் 5 வருஷத்துக்காக பாருங்களேன். அப்பனையும் மகனையும் ஒன்னா சேர்க்கிறான் ஒருத்தன். இன்னைக்கு புரிஞ்சுக்கிங்க. அப்பனையும் மகனையும் ஒன்னா சேர்த்து என் கூட வந்துரு. எதுக்கு? இன்னும் நான் சேர்ந்து துபாகூர் வேலை செய்யலாம். இதுதான், வேற எதுவுமே கிடையாது. வேற நல்லதுக்கா? வாழ்க்கை முழுக்க இருந்தாலும் பேசணும், இறந்தாலும் பேசணும். கபருக்கு நமக்கு வெளிச்சம் இருக்கு. அப்போதான் ரசூல்லா சொன்னாங்களா, நீங்க யார திட்டிட்டு வந்தீங்களோ அந்த முகமது நாதான்னு வந்தோம். அந்த மூதாட்டி சொன்ன வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். இன்னைக்கு நம்முடைய கேரக்டரை பார்த்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போலாமான்னு யோசிக்கிற அம்மா, மனைவி, எத்தனை மனைவிமார்கள் வழக்கு போடலாமா, ஜமாத்துக்கு போலாமா, இப்படி துன்புறுத்துறானே. எனவே அல்லாஹ்வுடைய யார்களை சொல்றதே, நான் சொன்னேன், மௌத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தீங்கன்னா மவுத். இன்னைக்கு அது இருக்குதா? அல்லாஹ் 82 இடத்துல சொல்றான். இமாம் ஷாஃபிட்ட கேட்டாங்க, 40 ஆடு, இதான் தலைப்பு, எங்கிருந்து போக போறேன்னு. நல்ல விலைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. 40 ஆடு ஒருத்தர் வச்சிருக்காரு. எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும்? ஒரு ஆடு 40 ரூபாய்க்கு 1 ரூபாய், 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா. 50 பைசா இருக்குதா? ஹேக்கா ஆட்டனே அல்லாஹ் அக்பர். இதை கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். என்ன அதுல இப்படிலாம் சொல்றீங்களே? லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு தரணும்? பிஎஸ்சி மேக்ஸா 2500 ரூபாய் 6ஆம் கிளாஸ். நான் பெருமையா சொல்ல, செயற்கையா வாழ்றோம், செயற்கையான படிப்புல இருக்கீங்க, செயற்கையான லைஃப், கேட்ட பியூட்டில இருக்கீங்கன்னு சொல்றீங்க. 1 லட்சத்துக்கு எவ்வளோ? 40,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய், 80,000க்கு 2000 ரூபாய், 20,000க்கு 500 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் அல்லாஹ் கொடுக்கும் போது 2500 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க மாட்டேன்னா அவன் மௌத் எங்க நிற்கும்? தலைக்கு மேலே நிற்கும், பாக்கெட்ல தான் இருக்கும். வேற அவங்க அப்படின்னு கேட்கும். நீங்க சொல்லுங்க, வேணாம் வேணாம், நீ வேணாம் சொன்னா போதுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல
ஒருத்தரை கூப்பிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்குலாம் தெரியும் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொன்னாங்க, சொல்றது தவறா எண்ணாதீங்க, 3 நாள்ல அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரை விட்டு போக போறீங்கன்றாங்க. 3 நாள்ல மௌத்தா போறீங்கன்னு சொன்னாரு. நமக்கு யாராவது சொன்னா என்ன ஆகும்? 3 நாள்ல ஹஜரத் போயிருவேன்னு சொன்னா நாங்க எப்படி இருப்போம்? 24 24 24 பிளஸ் 24 பிளஸ் 24 எவ்வளோ? 72ஆ? 72 மணி நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்? தூங்காமலேயே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் உலகிட்டு தான் இருக்கிறத தவிர 72 நிமிஷம் 72 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் மௌத்தா போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை. அவர் என்ன பண்ணாரு? அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாரு. வீட்டுல தேடி பார்த்தாரு. அந்த காலம் தேடி தானே பார்ப்பாங்க. ஒரு 20 திரகம் கிடைச்சிச்சு. 20 திரகம் எடுத்துட்டு போய் அதுக்கு உரியவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. எதுக்கு? நான் தான் 3 நாள்ல போக போறேன்னு எனக்கு 20 திரகம். 20 திரகம் சொல்றது பெரிய அமௌண்ட் ஆகும். கொடுத்துட்டாரு. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, 72 மணி நேரம் 1 நிமிடம் கூடுது. ஆச்சரியமா இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாரு அவரு. என்ன அதுக்கு சொன்னீங்க? கியா பக்திக்கு நபி ஹை, காலத்துக்கு நபி, நீங்க தூதரு, போய்கிட்டே இருக்கு நான் இருக்கேனே. உடனே சொல்ல முடியாதுப்பா, எல்லாம் சொன்னாலும் சொல்ல முடியும். யாரும் ஆலிமுல் கைப் கிடையாது. யாருமே ஆலிமுல் கைப் கிடையாது. எந்த நபிமார்கள், எந்த ரசூல்மார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களே ஆலிமுல் கைப் இல்லைன்னா என்ன மாதிரி ருபாகுர்ல எங்க இருந்து கொஞ்சம் நான் உண்மையை சொல்றேன். நான் உங்களை மாதிரி சாதாரண நபர் தான் எல்லா அதுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஈமான தொலைச்சிடாதீங்க யாரையும் நம்பி. குரானை பாருங்க, ஹதீஸ பாருங்க, தெரியலையா அதை வச்சு அதை புரிஞ்சு விட்டு டவுட் கேளுங்க, வேணாம்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்பது உங்க கபருக்கான வாழ்க்கை. நீங்க வந்து வாழ வந்திருக்கீங்க. ஏன் கபருக்கான வாழ்க்கை நீங்க வாழ வரல? புரியுதுங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு தெரியல, எனக்கு வந்த வகை நான் சொல்லிட்டேன், இதுக்கு என்ன காரணம் தெரியல, நீ பொறுமையா இருந்து சொன்ன பிறகு மறுபடியும் வகை மூலமா அல்லாஹ் சொல்றான். சொன்னது உண்மைதான், 3 நாள்ல தூக்குறதா இருந்துச்சு வர. ஆனா என்ன ஆச்சு? 20 திரகம் கொடுத்தாங்க அல்லாவுடைய பாதையில. 20 வருஷத்தை அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளோ? 20 வருஷம். இப்போ சொல்லுங்க, சாய் ஒரு டீ வாங்கி கொடுக்க ஒளிஞ்சிக்கிறோம். இங்க வர்றானு யார் வரா? சொந்த மாமா வருவாரு, வந்தா டீ வாங்கி கொடுக்கணுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோழர்களே. நான் வந்து ரொம்ப என்ன இது நம்முடைய கேரக்டரா? நம்முடைய சமூகமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி, அதான் சொன்னேன், இமாம் ஷாஃபி பத்தி சொல்லிட்டு இருந்தேன். 40 ஆடுகளுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும் பக்குவா கொடுக்கும் போது பக்கத்திலேயே ராஹிப்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து சைனாபி ராஹி சூஃபி அவருடைய பேர். அவரும் பெரிய ஆளி. நான் சொன்ன பத்துவா சரியான்னு கேட்டாரா இமாம் ஷாஃபி. தவறுன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? கொடுக்கிறதா இருந்தா யார் எதுக்காக வந்தானோ அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. இது கடமை. நான் பறந்து மட்டும் தொழுவோமா? எங்க அதுல தொழுறேன்னு சொல்றீங்களா? அதுல சின்ன தொழுறேன்னு சொல்றீங்களா இல்லையா? அதுல சொல்லி சுந்தரத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதை வேற மாதிரி கத்தி கேட்க முடியும்னால சத்த வேணாம் வீட்டுல அனுப்பிச்சிட்டாங்க. போன வாரம் கத்தி என்ன ஆச்சு தெரியுமா? நான் சொல்லக்கூடாது, வேற மாதிரி ஆயிட்டேன். முடிவு பண்ணிட்டேன். ஏன் சுதத்தை பத்தி நீயே கவலைப்படுற? ஏன் கபருக்கு நீ வந்து நிக்க போறியா அப்படின்ட்டாங்க. 1000 பேர் 1000 சொல்லிட்டுங்க, நீங்க நார்மலா பேசிட்டு வாங்கன்ட்டாங்க. சொல்றவங்க சொன்னாதானே கேக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40க்கு ஒரு ஆடு, உண்மைதானே? அது தரணுமா? சூஃபி அவரு, ஆலிம் சூஃபி, அவர் சொன்னாரு 40க்கு ஒரு ஆடு தரக்கூடாது, வந்தா எவ்வளவு தேவை அவனுக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஜக்காத்து சேவை ஒண்ணு இருக்கும், எங்கேயுமே எங்க வித்துக்குமே தெரியல. அது
எங்க தயார் பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளவு அழகா இருக்கும். ஜக்காத்து சேலை, ஜக்காத்து லுங்கி, மாஷா அல்லாஹ். மீன் பிடிச்ச கூட கிழிஞ்சிரும் பொழுது. இது என்னங்க இது? அதுவும் என்ன பண்றது? 100 ரூபாவா தர்றது விமர்சனமா? நவுதுபில்லா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி ரமலான்ல கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு ஏழை இப்படி கொடுங்க, அடுத்த வருஷம் அவன் ஜக்காத் கொடுக்குற மாதிரி ஆகணும். வாழ்க்கை பூரா அவன் ஏழையாவே இருக்கணும். இதுல வேற சில கணவன் மணி ரொம்ப ஷார்ப்பா உள்ளவங்க இருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஜக்காத் கடமை ஆகுறதுக்கு 12 மாசம் தேவை, அப்படிதானே? 11 மாசம் முடிஞ்சவனே என் பொருள் எல்லாம் உனக்கு நண்பளிப்பா கொடுத்துருறது. இப்ப யாருடைய பொருள் அது? மனைவி பொருள் எல்லாம் கணவனுக்கு வந்துருச்சு அன்பளிப்பு. இப்ப அவங்களோட ஜக்காத் இருக்கா? இல்ல. இவர்கிட்ட 11 மாசம் ஆனோட இவர் அவங்களுக்கு அன்பளிப்பு. வாழ்க்கை பூரா அன்பளிப்பாவே முடிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? யாரை ஏமாத்துறோம்? உண்மையிலே சட்ட ரீதியா ஜக்காத் கிடையாதுங்க. சட்ட ரீதியா ஜக்காத் கிடையாது. 12 மாசம் முடிஞ்சு நம்ம கிட்ட இருந்தாலும் ஜக்காத். எனவே ரமலான்ல ஒரு சஹாபி, இளம் வயசு சஹாபி, அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, நோன்பு நேரத்துல நோன்பை உடைச்சிட்டாரு. நோன்பை உடைச்சிட்டாருன்னா மனைவியோட இணைஞ்சிட்டாரு. ஒரு தவறு சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னா உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போயிடுவாங்க. இந்த கிறிஸ்டின் ஃபாதர் கிட்ட போறோம்ல, பாத்துருக்கீங்களா? உள்ள உட்கார்ந்து இருக்கோம், எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. நான் என்னையே அப்படிதான் சொல்றேன். நான் என்ன மட்டும் சொல்ல முடியும், மற்ற அதிரப்புமாரெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஏமாந்துடாதீங்க. சொர்க்கத்தை கூப்பிட்டு வளர்க்குற என் சொர்க்கம் எனக்கு வேணும்னு சொன்னா நீ குர்ஆன் ஹதீஸ முத்தாலா பண்ணு. ஏன்னா நீங்க சாப்பிடுறது எனக்கு எப்படி வயிறு நிறையும்? வயிறு நிறையுமா? உங்க அதை சாப்பிட்டுட்டா உங்க வயிறு நிறையுமா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் மண்டபத்துல வலா தசுரு வாசுரத்து விசுர குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இன்னொருத்தர் சுமதி இன்னொருத்தர் எடுக்க முடியாது. இப்ப அந்த சஹாபி உடனே வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன வந்துட்டாங்க? இந்த மாதிரி பகல் நேரத்துல நோன்பு உடைச்சிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடிமையை உரிமை விடுங்க. நான் முதல்ல சொன்ன அடிமை பத்தி சொல்றேன். அடிமையே உரிமை விடுங்க. அந்த காலத்துல அடிமை இருந்தாங்க. அதுக்கு என்ன கஃபாரா? அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விடணும். ஒரு நோன்பு உடைத்ததுனால். அவர் சொன்னாரு, அந்த மாதிரி கெப்பாசிட்டி இல்ல யாரா சொல்லலாம். சரி, அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன? 60 முசல்சல் நோம்பு வைக்கணும். ஒரு நோம்பு வைக்கும் போதே இந்த பாடு, 60 நோம்பு தொடர்ச்சியா. அது நான் யார சொல்லலாம், அவரோட கதை இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்கணும் சொன்னாரு. நானே பிளாட்ஃபார்ம் 60 மிஸ்கின்களுக்கு எங்க நான் உணவளிக்க முடியும்? சரி, ஓரமா உட்காருன்ட்டார் ரசூலுல்லாஹ். சொல்லும் பொழுது கூட நிறைய என்ன வந்துருச்சு, பேச்சபலம் திராட்சை எல்லாம் வந்துருச்சு. இத போய் 60 மிஸ்கின்களுக்கு கொடுத்துரு கஃபாராவான்னாரு. அவர் சொன்னாரு, இத நான் கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இத நான் கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவனே ஒரு மிஸ்கின், இவன் மிஸ்கின்களுக்கு தரானான்னு கேட்பாங்க. என்னன்னு சொல்ல வர, என்னை விட பெரிய மிஸ்கின் யாருமே இல்லை யார சொல்லலாம். அப்ப வீடே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 11 மாசம் 12 மாசம் அதெல்லாம் வரதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க முழு வாழ்க்கை பாருங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இத்தனைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜக்காத் வாங்குவது கூடாது. நமக்கெல்லாம் சட்டம் கொண்டு வந்தா சரியா இருந்திருக்கும் இல்லையா? ஜக்காத்து ரசூலுல்லாஹ் கூடுமா? கூடவே கூடாது. எனவே அண்ணன் ரெடியார்களே, பெரியோர்களே, சோர்களே, இன்று நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது திடீர்னு விபத்து அதை விட்டு பாதுகாக்கும். ரிசுக்ல வயதுல அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்முடைய கேரக்டர் எதை நாம் கொடுக்குறோமோ அதுதான் நம்முடைய தவறு. நல்லா பார்த்துங்க, நம்முடைய பிள்ளைகள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு சலாம் சொல்லாத பிள்ளைகள் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம இறந்த பிறகு நம்ம கொடுக்க போறாங்களா?
இப்படிதான் நினைச்சு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா கபருக்கு ஒண்ணும் கிடைக்காது. எனவே தயவு செய்து இருக்கும் போது கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது டிசம்பர் 6 எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரை முடிக்கிறேன். ஒரு கவிஞன் சொல்றான், ईंटों के जरिए जो इमारत बनी है जमाना ने उसको मिटा दिया. உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதுமா? உனக்கு புரிஞ்சிருச்சோ? செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடத்தை காலம் திருச்சி மெஞ்சிருச்சு. ஆனால் அந்த பள்ளியின் சரிதா செய்த அடையாளங்களை எந்த காலத்தாலும் பிரிக்க முடியாது. எப்படி அடுத்த சந்தா எப்போது? அடுத்த சந்தா அஸ்தா எப்போ? இந்த கூட்டம் ஒவ்வொரு பள்ளியிலையும் அது வந்தா நம்ம இவ்வளவு கத்த போறோம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆண்களாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட, நீங்க எல்லாம் அல்லாஹ் கேட்டுக்குவான். உங்க வீட்டுல இருக்க பெண்களை பள்ளிவாசல்ல போய் தொலை சொல்லுங்க, எந்த பள்ளியும் காலியா இருக்காது. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். என கண்ணால பார்த்திருக்க காபத்துள்ளார ஆண்களை விட சவால் அந்த மாதிரி இருக்கும். போய் பார்க்கணுங்க, உங்க மனைவி அழைச்சி போய் பார்த்துங்க. நீங்க நல்லா சத்தவா செய்றீங்களா அவங்க அப்போ தெரியும் நீங்க வீரரா அவங்க வீரமா. எனவே அல்லடியார்களே, பெரியோர்களே, நான் கபருக்கான தயாரிப்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம் சொன்னா நடக்குது பாருங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் கலீஸ், எல்லாம் குப்பை பழனிபாவசம் குப்பைக்கு சமண்டா அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அதெல்லாம் வரக்கூடாதுன்னா கபருக்கான தயாரிப்பு இப்பவே ஆரம்பிச்சிருக்கு. இன்ஷால்லா ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல பொறாம போயிடும், போட்டி போயிடும், புறம் போயிடும், பகைமை போயிடும், அன்பு வளரும். ரசூல்லா வளர்த்தாங்க. ரசூல்லா காலத்துல காவல் நிலையமே கிடையாதுங்க. தெரிஞ்சா போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. குற்றங்கள் ஒண்ணு ரெண்டுதான். அதுவும் நேரடியாக சொல்லிடுவாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் மனிதனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நசீவாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்க்கையை கபருக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தொழுது கொள்ளுவோம்.